ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல அதெல்லாம் செகண்டரி. பட் நம்ம லைஃப்பை நம்ம எப்படி கொண்டு போகிறோம், நம்ம லைஃப்பை நம்ம வந்து எப்படி என்ஜாய் பண்ணுறோன்றது ஒரு மேட்டர். சமீப காலங்களில் எல்லாருடைய லைஃப்லையுமே சரி, we are facing so much struggle. முன்ன இருந்த ஃபேஸை தாண்டி இப்போ நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸை மீட் பண்ணுறோம், கஷ்டத்தை பார்க்குறோம். இதெல்லாம் நம்மளால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து so much of difficulties நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம். பட் இதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறது உங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன் நான் சொல்கிறேன். வேல்யூ யுவர் செல்ஃப். உங்கள் மதிப்பை நீங்களே முதல்ல உணருங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு நல்ல உழைப்பாளி, நல்ல புத்திசாலி. உங்களுடைய ஒர்த் இருக்கு இல்லையா, ஒரு இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இன்னொருத்தவங்களால் ஒர்க் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. என்ன கண் கலங்குதுடா. எந்த ஒர்க்கை எடுத்தாலும் அதை என்ன மாதிரி பெஸ்ட்டாக இன்னொருத்தவனால பண்ண முடியாது அப்படின்றத நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத முதல்ல நம்புங்க. இருக்காதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? டைம் ஸ்பேஸ் ஃபார் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் உங்கள் ஒர்க்கை தாண்டி நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. ஸோ மண்டே டு ஃப்ரைடே ஆஃபீஸ் போங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகலாம் ஆஃபீஸ் ஒர்க்ஸ், இல்லைன்னா உங்கள் ஃப்ரீலான்ஸ் ஒர்க்ஸ், எப்படி வேணால் ஒர்க் மாறலாம். ஆனால் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றத ஞாபகம் வச்சுங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் நிறையா சில பேர் எப்படின்னா, நம்ம இப்போ ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம், ஒரு ஆஃப்டர் 50-60ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைப்பீங்க. பட் அந்த டைம்லலாம் அவங்களாம் இருப்பாங்களா, மறுபடியும் நீங்கள் வந்து இந்த பாஸ்ட்டுக்கு வர முடியுமான்றது பெரிய கேள்விக்குறி. இவங்க பண்ணுறதெல்லாம் என்ன சார் அக்கிரமமாக இருக்குது சார். வாரத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கிறவங்கள்ட்ட மனசு விட்டு பேசுங்க, வெளியே போங்க, என்ஜாய் பண்ணுங்க. மனமே மனமே உங்க உணர்வுகளை தைரியமா வெளிப்படுத்துங்க. எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும், எனக்கு இந்த விஷயம் பிடிக்காது, எனக்கு இந்த நபரோட இருக்க பேச பிடிக்கவே இல்லை அப்படின்றத தைரியமா வெளிப்படுத்துங்க. யாருக்காக நீங்க வந்து இல்லை ஐயோ அவங்க முக்கியமான ஆளுங்க, அவங்கள்ட்ட நம்ம எப்படி போய் பேசுறது அப்படின்னு நீங்க தயங்கி வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களை தான் ஹர்ட் பண்ணும். உங்களுக்கு அவங்கள பிடிக்கலையா, தள்ளி இருங்க. வெறும் ஹேட்டு தான் இருக்கு. இவனை திட்டுறான், சண்டை போட்டு சாவுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மென்டல் ஹெல்த் அண்ட் பாடி ஹெல்த். ஸோ பாடி ஹெல்த் அப்படின்றப்ப நேரத்துக்கு சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. வெயில் காலம் வருது, உங்கள் உடம்புக்கு என்ன தேவையோ, இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுலாம் நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஸோ உங்கள் உடம்புக்கு என்ன தேவை, உங்கள் உடம்புக்கு தேவையான விஷயங்களை கொடுங்க. ரெஸ்ட்டு, நிறைய பேர் என்னென்னா தூங்குறது இல்லைன்றதே ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. கிடைக்கிற டைம்லலாம் தூங்கி உங்களை நீங்களே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் மென்டல் ஹெல்த், இந்த ஒரு விஷயம் உங்களை பாதிக்குதுன்னா அந்த விஷயத்த மறுபடியும் தயவு செஞ்சு போய் தொடாதீங்க. ஒழுங்காக இருக்கணும். சும்மா இங்கே தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது.